வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய 173வது படம் கமலஹாசனுடைய தயாரிப்பில் இன்றைக்கு அந்த படத்தினுடைய பூஜை. ஆக்சுவலாக ஏற்கனவே 173வது படம்னோன்னா டக்குனு எல்லாருக்கும் ஞாபகம் வரும், சுந்தர்சி அதில் இயக்குனராக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. சுந்தர்சிக்கு சால்வோ போட்டாங்க, பொக்கே கொடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் நடந்தது. நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரியாது. திடீர்னு சுந்தர்சி அந்த படத்திலிருந்து விலகி விட்டார். நான் இந்த படத்தில் இல்லை, நான் விலகிறேன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அவர் வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படம் அப்படியே கிடப்பில் போச்சு. யார் இந்த படத்தை இயக்க போகிறாங்க, நிஜமாவே இந்த படம் வருமா, கைவிடப்படுமா, இனிமேல் இந்த படம் எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் வராருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி வராருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்து வராருன்னு சொன்னாங்க. முன்னாடியே KS ரவிக்குமார் அந்த படத்தில் முதல்ல அவர் தான் போய் லைன் சொன்னார்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் யார் இயக்க போறான்னு தெரியாமே ஒரு ஓட்டம் ஓடிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் சினிமாவிலும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது, அரசியல்லையும் பல மாற்றங்கள் நடந்திருக்கு. அரசியல்ல டோட்டலாகவே ஆட்சி மாற்றமே நடந்துருச்சு. சினிமாவில் மாற்றங்கள் நடக்காமல் இருந்தால் அது எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால சினிமாவின் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, புது புது அறிவிப்புகள், புது புது படங்கள் வரும்போது தான் அந்த மாற்றங்களை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்க முடியும். அந்த வகையில் கமலஹாசன் இனிமே திரைப்படமே தயாரிக்க மாட்டாரு, அவர் MP ஆயிட்டாரு, இனிமே அவ்வளவுதான், ராஜ்கமல் பிலிம்ஸ் இனிமே படமே எடுக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. அதை பொய்யாக்கும் விதமாக, அதை உடைத்து நொறுக்கும் விதமாக இன்றைக்கு 173 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்புல, கமலஹாசன் தயாரிப்புல இன்றைக்கு அவருடைய அலுவலகத்திலேயே அந்த பூஜை மிக எளிமையாக கொண்டாடப்பட்டது, தொடங்கப்பட்டது. அதுல தயாரிப்பாளர் தானு உட்பட லிங்குசாமின்னு ஏராளமானவர்கள் அதுல கலந்து கொண்டார்கள். அதுல நிறைய பேசினாங்க. நிறைய பேசினதை விட ரஜினிகாந்துடைய பேச்சு தான் இன்னைக்கு ரொம்ப விவாத பொருளாக, பரபரப்பாக மாறி இருக்கிறது. யூஸ்வலா ரஜினிகாந்த் எந்த விழாவுக்கு போனாலும், அது அரசியல் விழாவா இருக்கலாம், சாதாரண புக் ரிலீஸா இருக்கலாம், சினிமா விழாவா இருக்கலாம், எங்க போனாலும் அவர் ஒரு வார்த்தை பேசினாலும் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிடும். இன்றைக்கு அவர் பேசியதும் அப்படித்தான் விவாத பொருளாக மாறி இருக்குது. அவர் என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு, யாருக்காக சொன்னாரு, அவர் யாரையோ மறைமுகமாக அதுல உள்ள அர்த்தம் வச்சு பேசினாரா அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்க பாணியில விவாதிப்பாங்க. அவங்கவுங்க பாணியில உங்களுக்கு பார்வையாளருக்கு நிறைய தகவலை சொல்லுவாங்க. நம்ம கேட்டவரை, நம்ம பார்த்தவரை அதுல அவர் பேசிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் பேச ஆரம்பிச்ச உடனேயே வழக்கமா அவர் அவரும் நிறைய கதையெல்லாம் சொல்லுவார். ஆனால் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, பேசாமையே இருந்தா வாயில் என்ன கொழுக்கட்டை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன பேசினாலும் அது அதுல ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க, பிரச்சனையாகி போகுது அந்த அர்த்தத்துல சொல்லிட்டு, பேசாம இருந்தா வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்கேன்னுவாங்க. அப்புறம் பேச ஆரம்பிச்சான், இப்ப பேசு அப்படின்னு சொல்லி நக்கல் அடிப்பாங்க. ஒருவேளை நம்மை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம எது பேசினாலும் இந்த மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதும் தப்பு. நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை பிடிக்காதவர்களுக்கு நம்ம என்ன பேசினாலும் பிடிக்காம தான் போயிடும். ஆனா அதே நேரம் நமக்கு பிடிக்குது, நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்குது அல்லது நமக்கு நிறைய பேரை பிடிக்குதுன்றதுக்காக நம்ம அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால என்ன பண்ணாலும் அது முட்டாள்தனம் அப்படின்னாரு. யூஸ்வலா இவர் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. அவர் சொன்னதை திருப்பி நான் சொல்றேன். அப்படியே அவர் சொன்ன வார்த்தையை அச்சு பிசகாம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும், நான் பேசாமலே இருந்தா வாயில் என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்கேன்னு கேட்பாங்க, பேச ஆரம்பிச்சா இப்ப பேசு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, பேசிட்டோன்னு வச்சிங்களேன் நீ பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. நம்ம பிடிக்காதவங்களுக்கு என்ன செஞ்சாலும் பிடிக்காது, நம்ம பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம எது செஞ்சாலும் பிடிக்கும்னு நினைப்பது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அது என்னன்னா, நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சில பேர்லாம் நிறைய வாயை விட்டு மாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் பிடிக்கும். ஏன்னா நம்மளதான் பிடிச்சி வச்சுதானே இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க, நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நினைச்சு பேசுகிறவர்கள் முட்டாள்தனமான பேச்சு அது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. இவர் யார சொல்லியிருக்காரு? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தான் இன்னைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கு. எனக்கு அப்படியே நம்ம ரஜினிகாந்த் பேச்சு அப்படியே 173 படத்தோட அந்த பூஜை, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அப்படியே நிறுத்திட்டு பிளாஷ்பேக் போங்க. நேற்றைய நிகழ்வு சட்டமன்றத்துல ஒரு விவாத பொருள், சட்டமன்றத்துல பதில் உரை, நம்ம கவர்னருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற விவாதத்தின் மீதான பதில் உரையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசுறாரு. அவர் பேசும்போது எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சாரு. படிக்கும் போது அங்கே ஒரே கலைபுரம் அமளி துமளி ஆகி போச்சு. எதிர்கட்சி வெளியே போயிட்டாங்க. வெளியே போறதுக்கு முன்னாடி அவர்கள் எல்லாம் சொன்னது, எதிர்கட்சிகள் சொன்னது, திமுக அதிமுக உட்பட
தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலானோர் நாம் போன்றவர் பேசுறவங்க, விவாதத்துல இருக்கிறவங்க, டிவியில பேசுறவங்க, இந்த மாதிரி யூடியூப்ல பேசுற எல்லாருமே சிஎம் சார் பேசுங்க, வாயத்தரங்க சிஎம், விஜய் சார் பேசுங்க, விஜய் பேசுங்க அப்படின்னு அவங்கவுங்க பாணியில முதலமைச்சர் சோசப் விஜய பேச சொல்லிட்டே இருந்தாங்க. வாயத்தரங்க வாயத்தரங்க வாயத்தரங்கன்னு. நம்ம முந்திரிக்கோட்டை பெரியசாமி ஆதவ் அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசுனதுக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா அப்படின்னு தேவையில்லாம நம்ம முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை வம்புக்கு இழுத்தார். இது ஆணவத்தினுடைய உச்சம்னு எல்லாருமே பயங்கரமா கண்டிச்சாங்க. ஆனால் அவர் அப்படி பேசினது மாதிரியே நேற்றைக்கு முதலமைச்சர் சோசப் விஜய் பேசும்போதும் அதே மாதிரி பேசி நாங்க குளத்தூர்ல நான் ஒரு 5 நிமிஷம் பேசுறது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு அவரும் அவர் பங்குக்கு நக்கல் அடிச்சுட்டு அப்பாவை காணோம் அப்படின்னு குட்டி கதை சொன்னாரு. குட்டி கதை சொன்னு அது தனியா நான் இன்னொரு வீடியோ இருக்கு, அது போட்டு மக்கள்கிட்ட செருப்படி வாங்கிட்டாரு. எதிர்கட்சிகள் உட்பட எல்லாருமே முதலமைச்சர் மாதிரி நடந்துக்கப்பா, நீ இன்னும் நடிகம் கிடையாது, சிஎம் ஆயிட்ட, உனக்கு சிஎம் நாற்காலி வேற கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு ஏற்ற மாதிரி மரபு மாண்புகள் எல்லாம் மதிச்சு அசம்பிளியை ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்காத, அசிங்கப்படுத்தாத அப்படின்னு பயங்கரமா கழுவி ஊத்திட்டாங்க. ஆனா இது எதிர்வினை வரும்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. எல்லா மக்களும் அவர் பேசுற அவ்வளோ விஷயங்கள் பேசுற எதுவுமே மறந்து போச்சு எல்லாருக்கும். அவர் பேசுறது அந்த குட்டி கதையும் ஆக்ஷன் பண்ணார் பாருங்க, அது மட்டும்தான் மக்கள்கிட்ட நிக்குது. ஆனா அதுலயும் பாருங்க காப்பி அடிக்கிறதுக்கு ஒழுங்கா அடிக்கல. முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நேரத்துல இப்படி சொன்னார், நம்மால் புஷ்பா பட பாணியில இப்படி சொல்றார். எதை காப்பி அடிச்சாருன்னு தெரியல. அவர் புஷ்பா பாணியில தான் ஷூட்டிங் நடக்கிற மாதிரி தான் இது மாதிரி சோபா மாடல் அரசு சொல்லுது அப்படின்னு சொல்லி திமுக கழுவி ஊத்துச்சு. அதையே தான் திரும்பி ஆமா நான் நடத்துறது சோபா மாடல் ஆட்சின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணியிருக்காரு போல இருக்கு. என்ன கன்றாவியோ தெரியல. இப்போ இந்த விவாத பொருளா மாறி போச்சுல. அவர் பேசியது தவறு, முந்திரி கொட்டை மாதிரி பேசினாரு, ஒரு சிஎம் மாதிரி பேசல, ஒரு அவதூறு பரப்பி இருக்காரு, அது சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்கிட்டாரு அப்படின்னு சோசப் விஜய்க்கு எதிராக கடுமையான கண்டனங்கள் எழுந்துகிட்டு இருக்கிற நேரத்துல 173வது படத்தினுடைய பூஜையிலும் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றதுனால நம்ம பேசுற எல்லாம் சரியாயிடாது, அது முட்டாள்தனம்னு சொல்லி முட்டாள் முதலமைச்சர்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லாமல் சொல்லி இருக்கிறாரா அப்படிதான் இப்ப நம்ம பாக்குறோம். நம்ம பார்வையில, உங்க பார்வையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சராக சிறப்பான ஆட்சி கொடுத்து ஏராளமான திட்டங்களை கொண்டு மக்களுக்கு நிறைய நல்லது பண்ண மு.க. ஸ்டாலின் அவர்களையே இந்த வளர்ந்து கெட்ட அந்த முந்திரிக்கோட்டை பெரியசாமி ஆதவ் என்கிற அப்ப அமைச்சர் கிடையாது, அந்த நேரத்திலேயே முட்டாள் முதலமைச்சர்னு பேசி செருப்படி வாங்கினார் மக்களால். ஆனால் இன்றைக்கு அதே முட்டாள்தனமான பேச்சை தன்னுடைய அவையில காமிச்சிருக்கிறாரு அவங்க தலைவர். அந்த ஆதவோட தலைவர் யாரு? சோசப் விஜய். அவர் பேசுனது ஏற்புடையதும் இல்லை, சபை மாண்புக்கும் மரியாதைக்கும் அழகில்லை. ஆனா சபாநாயகர், மரபுகளை தெரிந்த சபாநாயகர், மாண்புகளை காக்க வேண்டிய சபாநாயகர் அதற்கு ஒத்துவுதுறார், ஜால்ரா அடிக்கிறார். அவர் சபாநாயகரா ஜால்ரா நாயகரான்னு தெரியாத அளவுக்கு அப்படி மாறி போச்சு நிலைமை. இதுதான் சூழ்நிலை. இதைத்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த பட விழாவில் குறிப்பிட்டாரா அப்படின்றத இன்னைக்கு விவாத பொருளா மாறி இருக்கு. சூப்பர் ஸ்டார் என்ன பேசினாலும் அது விவாதமாகும்ல. இது பாருங்க, இது பெரிய விவாதமாக கண்டிப்பாக எல்லா மட்டத்திலும் பேசப்படும். அதன் மூலமாக 170 படத்துக்கு தர்மன்னு பேர் வச்சிருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ண போறாரு. அது நாளையில இருந்து அந்த படப்பிடிப்பு தொடங்க போகுதுன்றாங்க. எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க பாருங்க. அப்ப முன்னாடியே கிரவுண்ட் லெவல் ஒர்க் கிளியரா பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே நிறைய சிக்கல்களை சந்தித்ததுனால இந்த முறை ரொம்ப கவனமாக அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. எனிவே மக்களே, நம்முடைய கோடைங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பாய் வேண்டுகோள், நீங்க இது போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதோட குறிப்பா இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேஸ்ட் லேண்ட் ஒன்று இருக்கு. வேஸ்ட் லேண்ட்னா என்னன்னு தெரியல, ஒரு புறம்போக்கு ஒன்று. அது நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு தொடர்ந்து கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னன்னா, அந்த வேஸ்ட் லேண்ட் கமெண்ட் போடுறது அது கண்ணாடி முன்னாடி நின்று படுத்துக்கிட்டே துப்பிக்கிற கதையில செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் இன்னும் நல்லா தெளிவா சொல்றேன், தொடர்ச்சியாக விஜயினுடைய சோசப் விஜய் அரசாங்கத்தினுடைய தவறுகளை நம்முடைய சேனல் சுட்டி காட்டி கொண்டே தான் இருக்கும். உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ பார்க்காத, உனக்கு பிடிக்கலன்னா நீ பார்க்கல, இல்லை என்னை அவதூறா பேசணும், நீ என்னை வேஸ்ட்லேன்னு திட்டி தப்பு இல்லை தம்பி. நீ என்ன பண்ணு, உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, உனக்குன்னு ஒரு பெரிய நட்பு வட்டாரம் இருக்கும், எல்லாருக்கும் அனுப்பி விட்டு தபார் இந்த மாதிரி நம்முடைய சோசப் விஜயா இப்படி காரி துப்புரா இருந்தாலும் இந்த ஆளை நீங்க எல்லாம் கழுவி ஊத்துங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அனுப்பிவிடு. நிறைய பேருக்கு போய் அந்த வீடியோ போய் சேரட்டும். அப்பவாது வேஸ்ட்லேண்ட் எது,
எது வந்து தரிசு நிலம், எது வந்து பயிர் செய்கிற நிலம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதனால அந்த வேஸ்ட் லேண்டுக்கு சொல்றது, இந்த வீடியோக்கும் அந்த அந்த புறம்போக்கு அந்த வேஸ்ட் லேண்ட் வந்து கமெண்ட் போடும். அதனால என்ன போடு தம்பி, நீ உன்னை தம்பின்னு கூட சொல்ல முடியாது, நீ வந்து வேஸ்ட் லேண்டு. ஸோ அதனால அப்படி தவறான கமெண்ட் செய்கிறவர்கள் தயவு செய்து, உங்களுக்கு கமெண்ட் செய்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ அனுப்பி விட்டு கமெண்ட் போடுங்க. மகிழ்ச்சி நண்பர்களை, மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.